வெல்கம் டு நம்ம சேனல். உங்கள் கணேஷ் செஷனுக்குள்ளே போயிடலாமா? ஸோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட டெலிகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனல் கணேஷ் லாஜிக்ஸ், எல்லாமே கணேஷ் லாஜிக்ஸ். ஓகே, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா 12 யார் ஃபஸ்ட்டு முடிக்கிறான்னு பார்க்கலாமா? 12 4 2 1. அதுக்கப்புறம் மைனஸ் இருந்துச்சுன்னா +12 -4. இங்கே 4 இருக்குது, இங்கே எதுவுமே இல்லைனா இதை 4ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து 8 ஆயிரும், இது இவன் 4 ஆயிடுவான். இவன் பெருசு can't be is the answer. Okay, so 7 5, so 3 4. so இவன் பெருசு x தான் பெருசு. ஆப்ஷன் A தான் ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபாஸ்டா 4 3s are 12. இந்த மாதிரி 12 1 வந்துச்சுன்னா 4 3s are 12. மைனஸ் வந்துச்சுன்னா பெரிய நம்பருக்கு பாசிட்டிவ், சின்ன நம்பருக்கு நெகட்டிவ். அது மாதிரி 5 4s are 20. மைனஸ் ப்ளஸ் வந்துச்சுன்னா ரெண்டுக்குமே பாசிட்டிவ். ஸோ இவன் பெருசு. ஓகே, இவன் ஈக்குவல், இவன் பெருசு y greater than or equal to x. நாலுமே கம்பேர் பண்ணணும். ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. 12. ஓகே, இந்த மாதிரி 25 12 இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் இதை மல்டிபிள் பண்ணிருங்க, இதையும். ஸோ 300ம் 35 வருது. ஸோ அப்போ என்ன நம்பர் வரும்? 15 2s are 300 சார். 15 20s are 200. ப்ளஸ் அதே மாதிரி இங்கே 5 3s are 15. மைனஸ் இருந்துச்சுன்னா +5 மைனஸ். இங்கே 25 இருக்குது, அப்படின்னா 25ஆல் மல்டிபிள் பண்ணணும். இந்த டேர்மை 25ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா இது 125 ஆகும், இது -75 ஆகும். இப்போ இதை கம்பேர் பண்ணிங்கன்னா இவன் பெருசு, எக்ஸ் பெருசு, ஒய் பெருசு. can't be is the answer. can't be, C is the answer. சரி, ஓகே. 7 3s are 21. இதுக்கு நீங்கள் சால்வ் பண்ண வேணாம், ஏன்னா இந்த மாதிரி மைனஸ் ப்ளஸ் வந்துச்சுன்னா அதாவது எக்ஸுக்கு ரெண்டுமே பாசிட்டிவ் வேல்யூ தான் இருக்கும். ப்ளஸ் வந்துச்சுன்னா மைனஸ் தான் இருக்கும். எந்த நம்பர்னாலும் சால்வ் பண்ண வேணாம், பார்த்தோன்னே எக்ஸ் பெருசுன்னு சொல்லலாம். ஓகே, ஏ தான் ஆன்சர். சிம்பிளிஃபிகேஷன் சம் ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுங்க. 10 seconds டைம். கண்டிப்பாக 10 secondsல முடிக்க முடியும். 10 9 8 7 6 5 4 3 2 1 0. 56% of 450. 56% of 450 அப்படின்னா எப்படி சால்வ் பண்ணலாம்? இல்லை 50 + 6% ஸ்பிட் பண்ணலாம். இல்லை 50% எவ்வளோ? half 225. அதில் 1% எவ்வளோ? 4.5. அப்போ 6% எவ்வளோ அப்படின்னா 21. ஸோ ரைட், 225 ஸோ 27. 225 + 27 252. 60% of 290. Okay, so 29 into 6 174 is equal to x minus 420 divided by 3, so 40. So the solve பண்ணீங்கன்னா final answer is 566. Next, so first 39 divided by 2 னு வச்சுக்கலாமா? the 30 divided by 2 19 plus 53 56 divided by 2 28. so 10 the answer. 22 plus 28 100 வரும். so 10 is the answer. so 10 seconds time யார் ஃபர்ஸ்ட் முடிக்கிறான்னு பார்க்கலாம். 24 அப்பனா இவன் 2 range 120 11 is the answer. நான் முடிச்சிட்டேன். okay, so 1/6 of x by 4 of 48/24 of into x is equal to 10. okay, இது நமக்கு 2 ன்னு தெரியும். okay, இதை நீ அடிச்சு கொடுத்தீங்கன்னா 2 ன்னு தெரியும். 12. so 12 into 10 120. so இங்க x into x இருக்கு. so இப்போ x square வந்து closed value 121. so 11 the answer. see 42 into 44 4 into 11 ஸ்பிட் பண்ணலாம். ஒரு நம்பரை 4 மல்டிபிள் பண்றது ஈஸி தான். 42 into 4 168 into 11 மல்டிபிள் பண்றப்ப 8 அப்படியே போட்டுருங்க. இப்படி ஆட் பண்ணுங்க. 6 + 8 14.
again 7 1 carry ஆகும் 8 balance 1 1848. Okay, so so 570 answer 1278. நான் முடிச்சிட்டேன். இது ஓகே தானே? ஸ்பீடாக பண்ணணும். இது ஒரு 5 செகண்ட்ஸ், அது ஒரு 5 செகண்ட்ஸ், 10 செகண்ட்ஸ் மேக்ஸிமம். இது 0 அப்படியே கட் பண்ணிட்டீங்கன்னா 42 into 44 இருக்கு. இது உங்களுக்கு வேதிக் மேக்ஸ் ட்ரிக்ஸில் சால்வ் பண்ண தெரிஞ்சால் ஓகே. இல்லை அப்படின்னா இப்போ நான் பண்ண மாதிரி 42 into 4 into 11 சொல்லிட்டீங்கன்னா இது 168 சொல்லிடலாம். மல்டிபிள் ஆஃப் 11 ஈஸி. உங்கள் 11ல் மல்டிபிள் பண்ணுறது ஈஸின்னு தெரியும்ல. எப்படி 8 அப்படியே போட்டுருங்க. 6 + 8 14, 1 கேரி ஆகும். 1 + 6 7, கேரி ஆன 1ல் 8, இந்த 1. ஓகே, இப்போ 3 2 4 into 11னா ஓகே. ஸோ ஓகே 2 3 2 4 into 11னா இந்த 4 அப்படியே போட்டுருங்க. 2 + 4 6, 3 + 2 5, 2 + 3 5, 2 இந்த 2 into 1 1, 2 5 5 6 4. இது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, 10 செகண்ட்ஸ் டைம். இது 2 செகண்ட். 25 ஸ்கொயர் மைனஸ் 16 ஸ்கொயர் அப்ராக்சிமேட்டா 255 எடுத்துக்கலாம். ஸோ அப்போ 270 வருமா? சாரி 370 வரும். ஓகேவா? டிவைடட் பை 20 இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 18.5 ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 100. ஸோ 181.5 ஆர் 82 இஸ் த ஆன்சர். நான் முடிச்சிட்டேன். ஸ்பீடாக போகணும், அதான் இங்கே மேட்ரு. இதை 256 வைக்கிறது போல 255 வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக 17 சொல்லிடலாமா? 370. ஸோ நம்ம மார்க் ப்ரைஸ் கொடுத்துட்டா 500ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிஸ்கவுண்ட் 20%. ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் கொடுங்க. 500ல் 20% என்ன? 10% 50, 20% 100. ஸோ 500ல் 100 போயிடுச்சுன்னா 400. 400ல் 30% டிஸ்கவுண்ட், 10% 40, 120 போயிடுச்சுன்னா 280. ஸோ ஓகே, ஸோ இதில் ஃபஸ்ட்டு 30% கொடுத்தீங்கன்னா 20% கொடுத்தீங்கன்னா 100 போயிடும், 400. ஸோ அடுத்து வந்து ஒரு 30% டிஸ்கவுண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா 120, அப்போ போயிடுச்சுன்னா 280. அப்போ செல்லிங் ப்ரைஸ் வந்து 280. ஸோ எஸ்பி 280. ப்ராஃபிட் கொடுத்துட்டாங்க. ப்ராஃபிட்டுங்கிறது 40%. 40%னா 2/5. ஓகேவா? 2/5. ஸோ நமக்கு 5 பார்ட் தான் காஸ்ட் ப்ரைஸ். காஸ்ட் ப்ரைஸ் 5 பார்ட். செல்லிங் ப்ரைஸ் வந்து 2 பார்ட் ப்ராஃபிட். அப்போ 7 பார்ட். இந்த 7 பார்ட் தான் 280னா 5 பார்ட் என்ன? இதுக்கும் 4 டைம்ஸ், இதுக்கும் 4 டைம்ஸ். அப்போ 200 தான் ஆன்சர். ஈஸி தான். நெஸ்ஸம் ட்விஸ்டடெல்லாம் இருக்க மாதிரி இருக்காது, பட் நல்ல கொஸ்டின் தான். இந்த மாதிரி தான் பேங்க் எக்ஸாமில் கேட்குறாங்க. ஸோ ப்ரெசண்ட்டில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ப்ரெசண்ட்டில் ஹச் 11x, ஒய்ஃப் வந்து 8x. ஓகேவா? ஸோ அப்போ சன்னுக்கு எவ்வளோ இருப்பாங்க அப்படின்னா, ஸோ பிறக்கிற, அதாவது சன் வாஸ் ஒன்லி 3 years ago. ஸோ ப்ரெசென்ட்ல 11x 8xனா 3 வருஷத்துக்கு முன்னாடி பையன் பிறந்திருக்கானா இப்போ சனுக்கு 3 வயசு இருக்கும். கரெக்டா? ஓகே. ஆஃப்டர் 5 years, 5 வருஷத்துக்கு அப்புறம் 5 year ஹென்ஸ் தான் அவங்க 3 பேரோடது. யாரு? ஹஸ்பண்ட், ஒய்ஃப், சன்னோட ஆவரேஜ் எப்படி இருக்குமாமா? 25 இருக்குமா? ஸோ 3 வருஷம், அதாவது 5 வருஷத்துக்கு அப்புறம் 75னா ப்ரெசென்ட்ல என்னங்க இருக்கும்? ப்ரெசென்ட்ல என்னங்க இருக்கும்? 3 பேர்த்துக்குமே 5 வயசு கம்மியாகும். அப்ப ஹஸ்பண்ட், ஒய்ஃப், சன்னுக்கு 60 வயசு இருக்கும். ஸோ ஹஸ்பண்டுக்கு வந்து ப்ரெசென்ட்ல 11x, ஒய்ஃபுக்கு 8x, சன்னுக்கு 3. ஸோ 19x இஸ் ஈக்குவல் டு 57, x இஸ் ஈக்குவல் டு 3. ஓகேவா? ஸோ அப்ப ஹஸ்பண்டுக்கு வந்து நமக்கு எவ்வளோனா 33 இருக்கும். என்ன கேட்குறாங்கன்னா, ஃபைண்ட் த ஏஜ் ஆஃப் ஹஸ்பண்ட் வென் இஸ் சன் 10 years old. இப்போ வந்து தம்பிக்கு 3 வயசு அப்படின்னா 10 வயசுல அப்பாவுக்கு வயசு என்னன்னு கேட்குறாங்க. கரெக்டா? இப்போ 10 வயசு ஆகிறப்ப இவனுக்கு ஒரு 7 இன்க்ரீஸ் ஆயிருக்கும், இவனுக்கு ஒரு 7 இன்க்ரீஸ் ஆயிருக்கும். 40 தாங்க ஆன்சர். ஹஸ்பண்டுக்கு 11x, ஒய்ஃபுக்கு 8x, சன்னுக்கு 3. ஓகேவா?
இங்க வந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் 3 பேத்தோட ஆவரேஜ் 25னா 5 வருஷத்துக்கு அப்புறம் 75னா இப்ப எவ்வளவு இருக்கும் பிரசன்ட்ல? 3 பேத்துக்குமே 5 வயசு கம்மியா இருக்கும். ஸோ 60 வயசு. சம் ஆஃப் தி ஏஜ் ஆஃப் ஆல் த்ரீ இஸ் 60. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும். அவ்வளவுதான் ஈக்குவேஷன் டைப்ல உள்ள சம். ஃபர்ஸ்ட் 6 months is 10,000 and average expenditure ஐயோ ஈஸி தான். ஸோ இப்போ ஆவரேஜ் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார் 12 months is 15,000னா 180. ஜீரோலாம் கண்டுக்காதீங்க. 180 12 பேத்துக்கு. அப்போ நடுவில் உள்ள 6க்கு 6 into 10னா 60. ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் வந்து 120 by 6 20. ஸோ 20,000 தான் ஆன்சர். ஜீரோலாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அதாவது மொத்தமா 12 into 15 12 மந்த்துக்கு ஆவரேஜ் வந்து 15,000னா ஸோ 180. அதே மாதிரி 6த்துக்கான ஆவரேஜ் வந்து 60 அப்படின்னா ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் 120 divided by 620. சரி ஒண்ணுமே இல்லை, ஈஸியா சால்வ் பண்ணவா? அந்த அமௌண்ட் வாட் எவர் த அமௌண்ட் 2196 ஏக்கு வந்து பிரிச்சு கொடுக்குறாங்க. எஸ்ஐல 20% ஆமா. ஸோ ஹவு many years? 5 years. ஸோ அப்போ 100% ஆஃப் பிரின்சிபல் 100A வரும். அதே மாதிரி பி வந்து சிஐல 30% கொடுக்குறாங்க 2 இயருக்கு. ஸோ அப்போ எஃபெக்டிவ் பர்சன்டேஜ் 69 வரும். நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 69B. ஸோ ஏக்கும் பிக்கான ரேஷியோ 69/100. ஸோ டோட்டல் ரேஷியோ வந்து A plus B வந்து 169. இந்த 169 பார்ட் யூனிட்ஸ் தான் 2190 அப்படின்னா ஸோ வாட் எவர் த வேல்யூஸ். இதை நம்ம 13 ஸ்கொயர்னு சொல்லலாம். 2197 எனக்கு 13 கியூப்னு தெரியும். இதை அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 13. ஸோ நமக்கு ஏ தான் கேட்குறாங்க. 69 into 13 897. 70 ஓகே 897. அவ்வளோதான், சிம்பிள். இவ்வளோதான் நீங்கள் பண்ண போறீங்க. இந்த மாதிரி அப்ரோச் நீங்க பண்ணீங்கன்னா டெஃபினெட்லி யூ ஆர் ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இன் எக்ஸாம். ஸோ நமக்கும் மற்றவங்களுக்கு எக்ஸாம்ல டெஃபினட்டா டிஃபரன்ஸ் காமிக்கலாம். எப்படின்னு புரிஞ்சா திருப்பி சொல்லவா? ஒண்ணுமே இல்லம்மா, 2197 ஒரு அமௌண்ட் இருக்கு கரெக்டா? இதான் வந்து ஃபுல் அமௌண்ட். டோன்ட் வரி அபவுட் ஜீரோஸ். 2197 ஒரு அமௌண்ட் இருக்கு. ஜீரோ கொண்டு வராதீங்க பிக்சர்ல. இது வந்து 2 ஸ்பாட்டா ஸ்பிளிட் பண்றாங்க ஏபி. இது புரிஞ்சா? அவங்க அப்பா வந்து 2 பொண்ணுக்கும் ஏக்கும் பிக்கும் கொடுக்குறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் பொண்ணு ஏ என்ன பண்றாங்கன்னா எஸ்ஐல இன்வெஸ்ட் பண்றாங்க. எத்தனை வருஷத்துக்குன்னா 20%. 5 இயர்ஸ்க்கு பண்றாங்க. 1 இயருக்கு 20%னா 5 இயருக்கு எவ்வளவு? 100%. ஸோ 100% ஆஃப் பிரின்சிபல். 100% ஆஃப் பிரின்சிபல். ஸோ பிரின்சிபல் ஏனே வச்சுக்கலாம். இதை நீங்க ஸ்பிளிட் பண்ணாதீங்க. ஸோ மார்க் சொல்யூஷன்ஸ்லாம் நீங்கள் எந்த மார்க் போட்டாலுமே சொல்யூஷன்ஸ் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா ஏ வந்து எக்ஸ்ன்னு வச்சுருப்பாங்க. ஸோ பியை வந்து 219700 மைனஸ் எக்ஸ்ன்னு வச்சுருப்பாங்க. இதுக்கு ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யோசிச்சு பாருங்க கால்குலேஷன்ஸ் எவ்வளோ பெருசாக வரும்னு. ஏன்னா மார்க் டெஸ்ட் அப்படி தான் இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கு தான் நான் சொல்கிறோம். ஏன்னா மார்க் டெஸ்ட்லேயே நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா அந்த சொல்யூஷன்ஸ்க்கே பழகிடுவீங்க. ஓகே, ஸோ லைவ் அட்டன் பண்ணுறது எப்பயுமே பெட்டர். ஓகேவா? 100%. இங்கே என்ன பண்ணுறான்னா சிஐல 2 இயர்ஸ்க்கு 30% கொடுக்குறாங்களாம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எப்படி தெரிஞ்சிருக்கணும்? எஃபெக்டிவ் பர்சன்டேஜ் வந்து எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் ஆர் ஏ பிளஸ் பி பிளஸ் ஏபி பை 100. 1 இயருக்கு 30னா 2 இயருக்கு 30 பிளஸ் 30 பிளஸ் 30 இன்டூ 30 by 100. So 60, 0 cancel, 3 into 3, 60 plus 9, 69. But examல நீங்க இதெல்லாம் நீங்க தயவு செய்து பண்ணவே கூடாது. Once you are a beginners na okay. But examல 30 na 69, 20 na 44, 15 na 32.25, 16 அப்படினா 34.56, 17 அப்படினா 36.89 உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் 2 இயர்ஸ்க்கு. ஒரு டேபிளே நான் வந்து நம்ம வீடியோ கோர்ஸ்ல கொடுத்துருப்பேன். ஓகே ஃபைன். ஸோ how much? 69% of B. ஸோ என்ன சொல்றேன்னா 2 இன்ட்ரெஸ்ட்டுமே ஈக்குவல் அப்படின்ட்டாங்க. ஸோ பர்சன்டேஜ் கேன்சல். ஸோ இதுதான் டேரக்டா அப்போ போட்டேன் 100 years equal to 69B. இப்போ இது பண்ண எல்லாமே எக்ஸாம்ல வேஸ்ட் ஆஃப் டைம்மா. கொஸ்டின் படிக்கிறோம் 20%, அப்போ 5 இயருக்கு 100A is equal to 69B. 3 செகண்ட்ஸ்ல இதை போடணும்.
இப்போ ஏக்கும் பிக்கான ரேஷியோ என்ன நமக்கு ஓப்பனாக தெரிஞ்சிடும். 69. ஸோ ஏக்கும் பிக்கான ரேஷியோ வந்து 69:100. கிளியர். ஸோ இப்போ நமக்கு டோட்டல் எவ்வளோ அப்படின்னா 169 யூனிட்ஸ். இந்த 169 யூனிட்ஸ் தான் given 2197. இந்த 169 யூனிட்ஸ் தான் 2197னா இது 13 ஸ்கொயர், இது 13 கியூப். அப்போ பேலன்ஸ் 1 யூனிட் இஸ் 13. நமக்கு யார் கேட்குறாங்க? ஏக்கு எவ்வளோ பிரின்சிபல் என்னன்னு கேட்குறாங்க. அப்பா வந்து ஏக்கு எவ்வளோ கொடுத்துருப்பாரு. ஸோ ஏவோட கிவன் தான் நமக்கு 69 பார்ட். 1 பார்ட் 13னா 69 பார்ட் எவ்வளோ? 897. எல்லாத்துக்கும் புரிஞ்சுல? டாக்ஸ் சம் இதை ஞாபகப்படுத்துங்க. எண்ட் ஆஃப் த கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். இப்போதைக்கு ஸ்கிப். டாக்ஸ்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஈஸியான சம் முடிச்சிடலாம். ஸோ அல்டர்னேட் டேஸ் கான்செப்ட். ஸோ ஏ வந்து 20 நாளில் முடிக்கிறாங்கன்னா டைம் பி எவ்வளோ நாளில் முடிப்பாங்க? பி இஸ் ட்வைஸ் எஃபிஷியன்ட். ஸோ அப்போ 10 நாள்லேயே முடிச்சிருவாங்க. 40 டேஸ்ன்னு போட்டுறாதீங்க. ஸோ இதனால் ஒர்க் எடுத்தீங்கன்னா எல்சிஎம் 20. ஸோ எஃபிஷியன்சி எவ்வளோ இருக்கும்? எஃபிஷியன்சி 20/21, 20/10 2. ஸோ எப்பவுமே அல்டர்னேட்டிவ்ஸ் கான்செப்டில் பி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறான்னா பி ஏ, அகெயின் பி ஏன்னு போயிட்டே இருக்கும். ஸோ பியோட எஃபிஷியன்சி 2, ஏவோட எஃபிஷியன்சி 1. ஸோ ஃபஸ்ட்டு 2 நாள் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு டே, செகண்ட் டே. கிளியரா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு டேயில் வந்து பி பண்ணுறாங்க 2-1. நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்போ 2 டேஸில் எவ்வளோ பண்ணுவாங்க? 2 நாளைக்கு எவ்வளோ பண்ணுவாங்க? 3 யூனிட்ஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ 2 டேஸில் 3 யூனிட்ஸ்னா நமக்கு 20 கம்ப்ளீட் பண்ணணும். 6ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 18 வருமா? அப்போ 12 டேஸில் எவ்வளோ பண்ணுவாங்கன்னா 18 யூனிட்ஸ் பண்ணுவாங்க. 13th டே யார் வருவா? 1 2 3 4 5 6 10 11 12. 13th டேல பி தான் வருவான். ஸோ அப்போ பி வந்து ஒரு நாள் எடுத்துக்குவானா 13 நாள்லயே அவங்களுக்கு எக்ஸாக்டாக 20 யூனிட்ஸ் முடிஞ்சிடும். ஓகேவா? 13 இஸ் ஆன்சர். ஸோ அலிகேஷனில் சால்வ் பண்ணிடலாம். ஏ வந்து 100, பி வந்து 125, ஓவரால் 105. ஸோ 25 மைனஸ் 105 20, 105 மைனஸ் 100 5. இதுக்கான ரேஷியோ 4:1. ஓகே. ஸோ நம்பர் ஆஃப் டாய் ஏ இஸ், இதான் ஏ, இதான் பி. இந்த 4 யூனிட்ஸ் தான் 24னா இந்த 4 பார்ட் இஸ் 24. ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் டாய்ஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் டாய்ஸ் என்ன? 4 + 1, 5 யூனிட்ஸ் என்ன? 6 5s are 30 stands. ஓகே, நெக்ஸ்ட் சம். என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரிஞ்சா? ஸோ இதான் குட்டி ரேடியஸ் வச்சுக்கலாம். இது ஸ்மால், ஸோ பெரிய ஆர். ஸோ பெரிய சர்க்கிள் வந்து ஸ்மாலர் சர்க்கிளில் கட் பண்ணா இந்த ஏரியா இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஏரியா தான் 1 2 3 2. ஸோ பெரிய சர்க்கிளோட ஏரியாவிலேருந்து ஸ்மாலர் சர்க்கிளோட ரேடியாவை கட் பண்ணிட்டீங்கன்னா த பேலன்ஸ் இஸ் 1 2 3 2. ஓகேவா? ஸோ கிளியர். ஸோ நமக்கு இது ஷேடட் பார்ட் தான் நமக்கு டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா பெருசுலேருந்து கழிச்சிட்டா இது வந்துடும். கரெக்டாக? பெருசுலேருந்து இதை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா பேலன்ஸ் அந்த ஷேடட் பார்ட் வந்துடும். ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஃபார்முலானா πr². ஏரியா ஆஃப் சின்ன சர்க்கிள் ஃபார்முலாவும் πr² தான். ஓகே, டேக் π காமன். ஸோ பைக்கு பதில் நம்ம என்ன வேல்யூஸ் போடலாம்? 22/7 போடலாம். ஓகே. ஸோ இப்போ ஏதாச்சும் ஒரு வேற கிவன் இருக்கா? ரேடியஸ் ஆஃப் அ ஸ்மாலர் சர்க்கிள் இஸ் 7 8.
ஓகே, இது எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம்? ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 56 இன்டூ 7. ஆறுக்கு பதிலாக நம்ம 4 கொடுத்துட்டான். ஸோ ஆறுக்கு பதிலாக 7 கொடுத்துருக்கான், 14. ஸோ 21 is the answer. இன்வெஸ்ட்மெண்ட்டோட ரேஷியோ 459. டைமோட ரேஷியோ 756. ப்ராஃபிட்டோட ஃபார்முலா இன்வெஸ்ட்மெண்ட் டிவைட் டைமோட ஃபார்முலா ப்ராஃபிட் பை இன்வெஸ்ட்மெண்ட். சாரி, ப்ராஃபிட்டோட ரேஷியோ. இப்போ டைம் வேணும்னா ப்ராஃபிட் பை டைம். ஓகேவா? 7/4 1 2/3. எல்சிஎம் 12 எடுத்தீங்கன்னா 21 12 8 முடிஞ்சு. ஓகே, நெக்ஸ்ட் சம். ஸோ ப்ராஃபிட்டோட ரேஷியோ இன்வெஸ்ட்மெண்ட்டோட ரேஷியோ. ஸோ டிவைட் பண்ணிங்கன்னா ஆன்சர் 7/1 1 2/3. 12 எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 3 12 21 12 4 2s are 8. So boat travels 45 km downstream, 27 km upstream in 6 hours. So boat speed x, stream speed 3. So downstream la travel பண்றதுக்கு 45 km. Downstream வேணும் அப்படின்னா speed is equal to distance by time. Boat travels 45 km downstream and 27 km upstream in 6 hours. இது போயிட்டு வரதுக்கு 6 hours ஆகுது. போயிட்டு திரும்ப வரதுக்கு total time 6 hours. So time taken for downstream plus time taken for upstream is 6 hours. Time mode of formula distance by speed. 45 divided by speed downstream express. 27 km upstream. So x minus 3. x ஓட வேல்யூ என்னன்னு கேட்கலாம். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எடுக்க வேணாம், ஒவ்வொரு ஆப்ஷனாக சப்ஸ்டியூட் பண்ணுங்க. கண்டிப்பாக அது அந்த 45ல டிவைட் ஆகிற நம்பராக தான் இருக்கும், 27ல டிவைட் ஆகிற நம்பர் தான் இருக்கும். எக்ஸுக்கு பதிலாக 12 சப்ஸ்டியூட் பண்ணுங்களேன். 12 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 45 divided by 15 9. ஸோ 45/3 3 3 plus 3 6. LHS is equal to RHS. கண்டிப்பாக எக்ஸோட வேல்யூ 12 தான். ஈக்குவல் டிஸ்டன்ஸ் கிடையாது. 45 திருப்பி வரப்போ 27. ஓகேவா? இருங்க இந்த சம் சால்வ் பண்ணுங்க. அதாவது இன்கம் ஆஃப் ஏ was 1 லட்சம். ஆஃப்டர் ப்ரொமோஷன் இன்கம் ஆஃப் ஏ இஸ் இன்க்ரீஸ்டு பை b percentage. ஸோ கம்பெனியில் வந்து அந்த இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. 1 லட்சத்துலேருந்து ஓகே சம் அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ டேக்ஸுமே பார்த்தீங்கன்னா 10% பிடிச்ச டேக்ஸில் 15% பிடிக்கிறாங்க. பிஃபோர் ப்ரமோஷன் 80% தான் டேக்ஸ் பே பண்ணுறாங்க. ஸோ ஆஃப்டர் ப்ரமோஷன் 40% ஆஃப் இன்கம் இஸ் டேக்ஸபிள். ஸோ என்னன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பிஃபோர் ப்ரமோஷனுக்கு ஒர்க் பண்ணுவோம். 1 லட்சம் சம்பளம் வாங்குறாங்க. கரெக்டாக 1 2 3 4 5. 1 லட்சத்துக்கு 80% எவ்வளோ வரும்? 80,000 ரூபா வரும். ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் வந்து டேக்ஸ் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். 80,000 ரூபா வரும். அதில் வந்து எவ்வளோ டேக்ஸ் ஃபீஸ்னா 10% தான் டேக்ஸ். அது 80,000ல் 10% எவ்வளோ? 8,000 ரூபா. இந்த டேக்ஸும் ஈக்குவலுங்கிறான். ஒன்றுமே இல்லை. ஃபர்ஸ்ட் கேஸில் தான் இந்த அன்னோன் வேல்யூ இருக்கு, இந்த பிங்கிற அன்னோன் இருக்கு. ஓகேவா? அதாவது 1 லட்சம் சம்பளம் வாங்குறாங்களாம். கம்பெனியில் சேலரி இன்க்ரீஸ் பண்ண என்ன பண்ணுவாங்க? டேக்ஸ் அதிகமாக பே பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆப்வியஸாக கரெக்டாக. இப்போ நீங்கள் ஒரு 1 லட்சம் வாங்குற இடத்துல ஒரு 1.5 லட்சம் வாங்குறீங்கன்னா, தம்பி உங்கள் இன்கம் வந்து ஆனுவல் இன்கம் தாண்டிடுச்சு, 10% தான் இப்போ நீங்கள் டேக்ஸ் கட்டியிருக்கீங்க.
இப்போ இனிமேல் 15% தான் கட்டணும்ட்டாங்க. ஓகேவா? பி அப்படிங்கிறது பிஃபோர் ப்ரமோஷன் 1 லட்சம் வாங்கினா அப்படின்னா அதுல 80% தான் டாக்ஸ் எப்பயுமே கட்டுவான். ஸோ அப்போ 1 லட்சத்துல 80,000க்கு தான் 10% வந்து 8,000 ரூபாய் டாக்ஸ் கட்டுறான் மாசம் மாசம். இது புரிஞ்சா? ஓகே. அகைன் பாத்தீங்கன்னா ஏக்கு வந்து 1 லட்சம் இருக்கு, 50. இப்போ என்ன ஆகுதுன்னா சேலரி இன்க்ரீஸ் பண்றாங்கம்மா. ஓகேவா? ஒரே ஸ்டெப்ல சால்வ் பண்ணலாம் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லாம் போடுவோம்ல, இன்க்ரீஸ் பை சம் பர்சன்டேஜ்னா 100 பிளஸ், இப்போ இந்த எக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா 120%. இதுதான் கரெக்டான ஈக்குவேஷன். உங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸில் இப்போ 20% இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா 100 + 20 120%. ஸோ 1 லேக்கில் அந்த பி தெரியாது. ஸோ பி + 100%. இதை சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர். ஸோ பர்சன்டேஜ் 00 கேன்சல். ஸோ 8,000 is equal to 1,000 of b plus 100. 40% not 2/5, 15% not 3/20. So 100 அப்படின்னா இந்த 2 0 கேன்சல், இதுக்கு இது கேன்சல், இது கேன்சல், 400. So 400 is equal to 3b plus 100. So b is equal to 100. 1 second. 3b plus 300. So 100/3. 100/3 na 33.33%. So எதை ஈக்குவேட் பண்றேன்னா இந்த டாக்ஸும் இந்த டாக்ஸும் ஈக்குவல். டிஃபரன்ஸ் பாருங்க, இல்லைனா பேட்டர்ன் 2² + 2, 3² + 3. இதுதான் பேட்டர்ன் 4² + 4. So answer for this question is 12,538. Next sum 50-65. So இதாங்க pattern 2 3 4 5. Number series easy. 5 seconds time. 40 45 அப்படின்னா 25 30 35 40 45. இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் 215 2.5. So 2 1.5 2.5 12.5 33.75. 2 இது 1.5. ஸோ அப்போ இதுக்கு 1.5 அப்படின்னாலே into 1 + 1 இவனும் 2 into 0.5 now 1 into 0.5 + 0.5. I hope என்ன படம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ into 0.5 + 0.5 into 1 + 1. ஸோ அப்போ இது into 1.5 + 1.5. இதுதான் பேட்டர்ன். 5.25 13 11 47 1439. இதோட ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்க. செஷன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. தேங்க்யூ, பை பை.